ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அரேஸ் டாபிக்ல இருக்க ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட்டட் அரே. அதாவது ரெண்டு அரே கொடுத்துருப்பாங்க, நம்ம ரெண்டு அரேவையும் மெர்ஜ் பண்ணிட்டு அதை சார்ட் பண்ண போறோம். சார்ட் பண்றதுனா நமக்கு என்னன்னு தெரியும்னா, சார்ட் பண்ணா ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ்ல இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வரைக்கும் போகும். இப்ப இவங்க கொஸ்டின்ல ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. நம்ஸ் 1 ஈக்குவல் டு 1,2,3,0 நம்ஸ் 2 ஈக்குவல் டு 2,5,6. இதுல எம்மோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப m ஈக்குவல் டு 3னா அந்த அரேல மொத்தம் 3 வேல்யூ தான் இருக்கணும். n ஈக்குவல் டு 3னா அந்த நம்ஸ் 2ங்கிற அரேல 3 வேல்யூ தான் இருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப எப்படி மெர்ஜ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ஸ் 1ல ஆல்ரெடி 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூஸ் இருக்கு. இப்ப நம்ஸ் 2ல 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. இப்ப இதை மெர்ஜ் பண்றதுனா நம்ஸ் 1ல பேலன்ஸ் என்ன இண்டெக்ஸ்ல வேல்யூ இல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ். இந்த தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இண்டெக்ஸ்க்கு பதிலா நம்ம நம்ஸ் 2ஓட வேல்யூ மெர்ஜ் பண்ண போறோம். மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சார்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம i, j அப்படின்னு ரெண்டு வேல்யூ எடுத்துப்போம். j ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் சாரி ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் m, m பிளஸ் n. ஓகேவா? இது ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க ஆல்ரெடி m ஓட வேல்யூ 3 இருக்கு, n ஓட வேல்யூ 3 இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நம்ஸ் 1 ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் 2 ஆஃப் j. ஒரு ஈக்குவல் டு தான் போட போறோம், ஏன்னா நம்ஸ் 1 ஆஃப் iக்கு பதிலா அந்த வேல்யூ நமக்கு அசம்ஷன் பண்ணிக்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள் i இன் ரேஞ்ச் ஆஃப் m, m பிளஸ் n. m ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 3. ஸோ i ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 3,6 வரும். இப்ப நம்ஸ் 1 ஆஃப் 3 ஈக்குவல் டு நம்ஸ் 2 ஆஃப் j. ஏன்னா நம்ம j ஓட வேல்யூ 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ஸ் 1 ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸுக்கு பதிலா நம்ஸ் 2ல இருக்க 0th இண்டெக்ஸ் வேல்யூ இங்க சார்ட் ஆயிரும், சாரி மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் அடுத்த இண்டெக்ஸ் போனோம்னா j பிளஸ் ஈக்குவல் டு 1 இப்படி கொடுத்துட்டா j ஓட வேல்யூ இந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் வரும். இப்ப நம்ஸ் 1 ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸுக்கு பதிலா நம்ஸ் 2ல இருக்க 0th இண்டெக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் ஆயிரும். நம்ஸ் 1ல ஃபோர்த் இண்டெக்ஸோட வேல்யூல நம்ஸ் 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சப்ஸ்டியூட் ஆயிரும். இந்த மாதிரி சப்ஸ்டியூட் ஆயிரும். இப்ப நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சார்ட் பண்ணி போறோம். ரிட்டன் சாரி நம்ஸ் 1 டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு இந்த வேல்யூ இங்க மெர்ஜ் ஆயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிரும், சார்ட்டும் ஆயிரும். இப்ப நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட்டட் பாத்தீங்கன்னா ஆன்சர் சப்மிட்டட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இந்த ரெண்டு அரே எப்படி மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம ji அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். அதுல நம்ஸ் 1ல பேலன்ஸ் 3 இண்டெக்ஸ்க்கு பதிலா மெர்ஜ் பண்ணிட்டு இப்ப நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்.